ஸோ தாவேகா கட்சியோட அல்லது விஜய் தனக்கு பார்க்குற சவாலா எத நினைக்கிறாரு? மேபி இங்க ஏற்கனவே உருவாக்கி வச்சிருக்கிற இந்த கட்டமைப்பு தான் அந்த சவாலே. இங்க வந்து இந்த ஜாதி வேணான்னு சொல்ற ஒரு கட்சியில கூட ஜாதி பார்க்கக்கூடிய 10 பேர் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. இந்த பசங்க கிட்ட வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அவேர்னஸ் இல்லாம இருக்கா? இருக்கு. இப்போ வந்து அந்த கட்சியை வந்து நீங்க அவ்வளவு சீக்கிரம் அரசியல் வயப்படுத்திட முடியுமான்னு கேட்டா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். ஏன்னா அந்த இடத்துல வந்து அவங்க ரசிகர்களா இருந்து நீங்க வந்து அந்த பார்ட்டி கேடர்ஸோ இல்ல அந்த பார்ட்டிக்கு ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கோ இருக்கிற புரிதல் அந்த பார்ட்டியோட ஓட்டர்ஸ்க்கு எல்லாம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. சோ அவங்களை அரசியல் வயப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. இது மொத்தமும் தாவேக்காவோட தப்புன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இத்தனை ஆண்டு காலமா இங்க ஆட்சி பண்ண லட்சணம் அது. இந்த மக்களை வந்து அரசியல் வயப்படுத்தாம மேயர் வந்து ஒரு ஓட் பேங்கா, குடிகாரர்களா, படிப்பை பிரயோகப்படுத்த தெரியாதவங்களா, இல்ல படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காத மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லைங்களா? இதுதான் வந்து இவங்களுடைய வாக்கு அரசியல். இது வரைக்கும் ஆண்டவங்களோட வாக்கு அரசியல். இது இன்னைக்கு ஒரு புது கட்சி வரும்போது அங்க பிரதிபலிக்குது. தாவேக்கால எல்லாம் அணில் குஞ்சுங்க, ஆர்வ கோளாறுங்கன்றாங்க. தாவேக்கா ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி 73 வருஷமா திமுக இருந்தது, 53 வருஷமா அதிமுக இருந்தது. இவங்களை அரசியல் வயப்படுத்தாம இவங்களை டிசிப்ளின் ஆக்காம யார் இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஏஞ்சி ஓடிட்டு போயிடுவாங்க பாதி டிபேட்ல.